அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாத பிரதோஷம் தமிழ் ஆண்டின் முதல் மாதத்தில் வருவதனால் இது மிகவும் விசேஷமானதாகும். குறிப்பாக வளர்பிறை பிரதோஷம் சகல பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கி சிவசக்தி அருளை பெற்றுத்தரும். இந்த நாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நந்தி மற்றும் சிவனை வழிபட்டால் 21 தலைமுறை தோஷங்கள் நீங்கி செழிப்பும் நற்பலன்களும் கிட்டும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து எம்பெருமானான பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் கர்ம வினைகள் மற்றும் முன்வினை பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கும். இதனால் குழந்தை பேறு மற்றும் திருமண தடை, எந்த ஒரு கடன் பிரச்சனை மற்றும் நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக வாழலாம். செவ்வாய் முதலான சகல தோஷங்களையும் போக்கும் என்ற நம்பிக்கையின்படி செவ்வாய்க்கிழமையில் வரும் சித்திரை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு இணையானதுதான் இந்த வளர்பிறை சக்தி வாய்ந்த பிரதோஷமாகும். சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு ஒருவரது முந்தைய 21 தலைமுறை பாவங்களையும் போக்கி நற்கதி அளிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. மாலை வேளையில் சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், இளநீர், தயிர், கரும்புச்சாறு போன்ற 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெறும். சித்திரை மாதத்தில் சனி பிரதோஷம் வந்தால் அது உத்தம மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. கூடுதல் பலன்களை தரும். முக்கியமாக இந்த நாளில் சிவசக்தி வழிபாட்டினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் வெற்றியும் நினைத்த காரியங்களில் தடை நீங்கி நன்மையும் ஏற்படும். சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமானை வணங்கி உபவாசம் உணவருந்தாமல் இருப்பது சிறப்பு. முக்கியமாக மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி தேவர் மற்றும் சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசிப்பது பெரும் நற்பலன்களை தரவல்லது. இந்த சிறப்பான தினத்தில் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி சிவனை மனதார வழிபடலாம். பிரதோஷ விரதத்தின் மூலம் தோஷங்கள் அகன்று நலன் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக பரம்பொருள் சிவபெருமானை மனதில் நினைத்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை இந்த பிரதோஷ வேளையில் சிவன் அருளுவார். முக்கியமாக சிவபெருமானையும் பார்வதி தேவியும் இந்த பிரதோஷ வேளையில் வழிபடுவது நல்லதாகும். சித்திரை மாதம் பிரதோஷம் என்று முக்கியமாக இந்த நாள் பிரதோஷம் ரொம்பவே மகிமை மிக்கது. முக்கியமாக சகல தோஷங்களையும் போக்கும் பிரதோஷ நாளில் 10 பேருக்கேனும் தயிர் சாதம் வழங்குகள். நன்மையும் நம் இல்லத்தாரையும் இனிதே வாழச் செய்வார் சிவபெருமான். மாதந்தோறும் 2 பிரதோஷ நாட்கள் உண்டு. எந்த பிரதோஷத்தையும் தவற விடாமல் சிவபெருமானை வேண்டுவதும் ருத்ரம் உள்ளிட்டவற்றை பாராயணம் செய்வதும் மகா புண்ணியம் என்கின்றன ஞான நூல்கள். அந்த நாளில் நம்மால் முடிந்த அளவு 10 பேருக்கேனும் தயிர் சாதம் வழங்கினால் நமக்கு நம் குடும்பத்தாருக்கும் நன்மை தரும். முக்கியமாக நம் சுற்றத்தாருக்கும் பல நல்லதுகளை சத் விஷயங்களை வழங்கும் என்கின்றனர் ஆச்சாரிய மக்கள். இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று சிவனாரையும் நந்தி பெருமானையும் வணங்குவது வளம் சேர்க்கும். ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும். எந்த கிழமையில் பிரதோஷம் வரும்போது என்னென்ன பலன்கள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சூரிய தசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் சூரிய பகவானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிட்டும். இந்த திசையால் வரும் துன்பங்கள் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தம்பதி ஒற்றுமை ஏற்படும். திங்கட்கிழமை பிரதோஷமானது பிரதோஷத்தில் சோமவார பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சந்திரதசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் என கூறப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது சக்தி மிகுந்தது. செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்றும் பிரதோஷத்தன்று சிவநாமம் சொல்லியும் சிவதுதி சொல்லியும் பாராயணம் செய்து வணங்கினால் குணம் மற்றும் ரணத்தை எல்லாம் நீக்கிடுவார் நம் சிவபெருமான். இதனால் செவ்வாயால் வரும் கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும். பித்ருதோஷம் விலகும். முன்னோர் ஆசி கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி
வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சத்தியம். புதன்கிழமை பிரதோஷம். புதன் தசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்ட புதன் என்று வரும் பிரதோஷத்தை வழிபடுபவர்களுக்கு இதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் நீங்கும், கல்வி சிறக்கும், அறிவு வளரும். வியாழக்கிழமை பிரதோஷம் என்பது குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. குருதிசை நடப்பவர்கள் குரு லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் என்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று குருவுக்கு நிகரான சிவனாரை வணங்க வேண்டும். இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும், குருபலம் கூடும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பிரதோஷமானது சுக்கிரதிசை நடப்பவர்கள் சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி என்று வரும் பிரதோஷத்தன்று வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து பாயாசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்ட உறவு வளப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும், சுக்கிர யோகம் கிடைக்கப்பெறலாம். அடுத்ததாக சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷம் என்று கூறமாட்டார்கள், மகா பிரதோஷம் என்று கூறுவார்கள். சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது. சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் என்று தென்னாடுடைய சிவனை மனதார வேண்டிக் கொண்டு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து 10 பேருக்கேனும் வழங்கினால் மகா புண்ணியம். 7 சனி அஷ்டமச்சனை நடப்பவர்கள் சனியினால் ஒரு துன்பத்தை போக்க கண்டிப்பாக இந்த பிரதோஷத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது சிவகாமகம். கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும், பஞ்சம பாவமும் நீங்கும், சிவனருள் கிடைத்து பரிபூர்ணமான வாழ்க்கை கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய மக்கள். முக்கியமாக இந்த பரம்பொருள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை வாரிங்கெழுங்குவார். 7 சனி அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக பிரதோஷத்திற்கு சென்று சிவனுடைய தரிசனம் செய்யுங்கள். முக்கியமாக இந்த பிரதோஷ நாளில் சிவனை நினைத்து பூஜை செய்து விளக்கேற்றி 10 பேருக்காவது தயிர் சாதம் வழங்குங்கள். எந்த தீய சக்திகளும் அண்டாது காப்பார் ஈசன். முக்கியமாக அனைத்து தோஷங்களும் அனைத்தும் விலகி நிம்மதியாக வாழ்வீர்கள். இன்றைய பிரதோஷ பூஜையை முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமானுடைய உங்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவபெருமான் ஆலயத்தில் போய் தாராளமாக கொண்டாடுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.